வணக்கம் குழந்தைகளா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னப்படிதான் வாழ்வு கதை பார்க்கலாமா? ஒரு அழகான காட்டில் ஒரு மரம் வெட்டுறவன் இருந்தான். அவனுடைய வேலை என்ன? மரத்தை வெட்டி காசு பார்க்கறது. காட்டில் இருக்க நிறையா மரங்களை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சான். உடனே என்ன பண்ணுறான்? ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது அது ஒரு மந்திர மரம்னு. காற்று நல்லா ஜிலு ஜிலுன்னு வீசுதா. அப்போது நமக்கு படுக்க ஒரு கட்டிலும் தலானியும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறான். உடனே அவனுக்கு என்ன கிடச்சிருது? அவன் முன்னாடி ஒரு கட்டிலும் தலானியும் வந்துடுது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. என்னடா நடக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பசி வேற எடுக்குது. படுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறக்குள்ளேயும் அவனுக்கு தட்டு நிறைய சாப்பாடு வந்துடுது. அவனுக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன நம்ம நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் சாப்பிட்டுட்டு படுத்துடுறான். படுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக இருக்கோமே, இப்போ ஒரு சிங்கம் வந்து நம்மளை கடிச்சு சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். உடனே என்ன வந்துடுது? ஒரு சிங்கம் வந்து அவனை கடிச்சு சாப்பிட்டு கொன்றுது. என்ன குட்டீஸ், இது குட்டி கதையாக இருந்தாலும் இதில் பெரிய கருத்து இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நாம் நல்லதை மட்டுமே நினச்சோம் அப்படின்னா நமக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால் எல்லாருக்கும் நல்லதையே நினைங்க. நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும்.